ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் துபாயிலேருந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து 3 months ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு துபாய். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளைட் ட்ராவலுக்கு வந்து எப்படி பாஸ்போர்ட், வீசா இதெல்லாம் மேண்டேட்ரியும், நம்ம கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் மேண்டேட்ரி. ஸோ அது எடுக்கிறதுக்கு தான் பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம். தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் வந்து நான் சொல்லணும். ஃப்ளைட் ட்ராவல் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டிக்கெட்லேயே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஏஇக்கு வந்து வரீங்க, இல்லைனா தட் இஸ் அ கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்துச்சுனாலுமே நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் இருக்க பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து எந்த ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கணும். அண்ட் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் தான் வந்து வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை தவிர வேறு எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்தாலுமே அது வேலிட் ரிப்போர்ட் இல்லை, அண்ட் யூ கேன் நாட் ஃப்ளை. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல் லிங்க் கிடைக்கலனா நீங்கள் கூகுளில் வந்து ஐசிஎம்ஆர் அப்ரூவ்ட் லேப்ஸ்னு போட்டாவே அந்த லிங்க் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ், போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சின்ன பசங்களுக்கு அண்டர் 12 வந்து இந்த ரிப்போர்ட் வந்து தேவையில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே வந்து கோவிட் டெஸ்ட்காக ஜிப்மருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ட்ராவல் வந்து நாளன்னைக்கு, ஸோ 2 days பிஃபோரே வந்திருக்கோம். நாளன்னைக்கு மார்னிங்கு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூனாக ரிப்போர்ட் கிடச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ராவல்னால 2500 ப்ளஸ் ஆதார் கார்டும் கண்டிப்பாக கேட்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்து 24 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு வந்து கோவிட் நெகட்டிவ் ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. அண்டு நாங்கள் போகிறதுக்கு வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறணும். ஸோ அதனால் பாண்டிச்சேரிலேருந்து சென்னை போயிட்டு எங்கள் வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங், நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து எமிரேட்ஸு. ஸோ ஃப்ளைட் ட்ராவல் வந்து 9:45, ஸோ 6:30க்கெலாம் நாங்கள் கிளம்பியாச்சுங்க. எங்களுக்கு மார்னிங் ஃப்ளைட்னால வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா அங்கே போய் ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் கொடுக்கறதுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து சங்கீதாவில் வந்து வாங்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃப்ளைட் ட்ராவலுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்றலான்னு. இங்கே சென்னையில் வந்து லைட்டாக வந்து ஃபாகியாக இருக்குது. அண்டு நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் வர டைமில் வந்து ஏர்போர்ட்டில் அவ்வளோ ரஷ் இல்லை. மேபி வீக் டேவாக இருக்கிறதுனால ரஷ் இல்லையோ என்னவோன்னு தெரியல. அண்டு எங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துன்னு உள்ளார போயிட்டோம். அண்டு செக்இனும் ஆன்லைன் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக நாங்கள் வந்து லக்கேஜ்லாம் போட்டாச்சு. இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம யூஏஇக்கோ இல்லை யூஏஇ வந்து லைக் துபாய் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் ரொம்ப வந்து தேவையில்லை. ஜஸ்ட் பாஸ்போர்ட், டூரிஸ்ட்டாக போகிறீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வீசா, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் இது இருந்தாவே போதும். ஆசுவிதா ஃபார்ம், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்லாம் போட வேண்டியதாக இருந்துச்சுல்ல நம்ம இந்தியாவுக்கு போகும்போது, அந்த ஃபார்ம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 3 things இருந்தாவே போதும். வெளியே வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளார போயாச்சு. அண்ட் செக்இனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 20 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரமாக லக்கேஜ் போட்டாச்சு. பட் எமிக்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பெரிய க்யூ இருந்துச்சு. லைக் 45 minutes ஆகிடுச்சு அங்கே முடிச்சுட்டு வரதுக்கு. அண்டு நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்தனா வந்து கண்டிப்பாக நிறைய ஷாப்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைமில் வந்து எந்த ஷாப்பும் இல்லை. லைக் ஈட்டபிள் ஷாப்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் காஃபி, டீ ஷாப் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்ததுனால வந்து நாங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அண்டு ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிக்கிட்டோம். அண்ட் கரெக்டாக வந்து 9:15 வந்து கால் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம செக்இன் பண்ணுற இடத்துலையும் அதுக்கப்புறம் கேட் பக்கத்துலேயும் வந்து நம்ம கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் வந்து மிடில் சீட்டில் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி கோட். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து உட்கார்றதுனால இவங்களுக்கு இந்த சேஃப்டி கோட் வித் ஹெட் மாஸ்க் வந்து எல்லாருக்குமே மேண்டேட்ரி. பட் சேஃப்டி கோட் மட்டும் யார் மிடில் சீட்டில் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த செக்இன்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ளைட் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஏற போகிறோம் நாங்கள்.
நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அண்ட் அங்கே இருக்கவங்களே லைக் ஏர் ஹோஸ்டர்ஸ் மற்றவங்களும் வந்து அவங்களோட சேஃப்டி கவுன் அண்ட் மாஸ்க் எல்லாமே வேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட சீட்டுமே ஹைஜீனிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணோம். எல்லாமே ரேப் பண்ணி அண்ட் கவர்டாக இருந்துச்சு. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து. அண்ட் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து உடனே வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஹைஜீன் பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 மாஸ்க்கு, க்ளவுஸு, அப்புறம் சானிடைசர் வித் வைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இது. பட் கோவிட்னால் மட்டும் இல்லை, எப்பயுமே எமிரேட்ஸில் வந்து எந்த டவலோ இல்லைனா வந்து ஹெட்செட் எது இருந்தாலுமே வந்து ரேப் பண்ணி இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக்காகவே இருக்கும். அண்ட் இங்கே வந்து டிவி ஃபெசிலிட்டி இருக்குது. லைக் நம்ம எதாவது மூவி, வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் அப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். பட் ஃப்ளை துபாயில் அந்த மாதிரி இல்லை, எமிரேட்ஸில் மட்டும்தான் இருக்குது. Safety check. Enjoy your flight with Emirates. எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கவலையாக இருந்துச்சு. எங்கள் சீட்டுக்கு நேராக வந்து ஃப்ளைட்டோட விங் இருந்ததுனால ரொம்ப வந்து எங்களால் கவர் பண்ண முடியல டேக் ஆஃப் ஆகும்போது. அண்ட் ஒன்ஸ் மேலே ஏறிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீனரி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் க்ளவுட் பெட்டில் வந்து மிதந்து போகிற மாதிரி, ஃப்ளைட் மிதந்து போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சீனரி. நாங்கள் மோஸ்ட்லி ஈவினிங் ஃப்ளைட் இல்லைனா வந்து நைட் ஃப்ளைட் தான் புக் பண்ணுவோம். ஸோ ஏறினோடனே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம், தூங்கிடுவோம். பட் இது வந்து மார்னிங் ஃப்ளைட்டாக இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து எதுவும் தூங்க விருப்பம் இல்லை. ஸோ ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில படம் தான் இருந்துச்சு, பார்த்த படமாக இருந்துச்சு. அண்ட் காமெடியாக பார்த்தோன்னா வந்து சந்தான மூவி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறேன். மீன்மைல் எங்களுக்கு வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கிலி வந்து இப்போ லஞ்சே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 12 o'clock. ஸோ வந்து நான்வெஜ் ஆப்ட் பண்ணோம். அண்ட் மெயின் மெனு பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் வித் பட்டர் சிக்கன், அப்புறம் ஒரு சாலடு, கார்ன் சாலட் வித் வெஜிடபிள்ஸ். அண்ட் ஸ்வீட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ரசமலாய், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. 2 பீஸ் வச்சுருக்காங்க. தென் ஏதாவது ஒரு ஜூஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம், மேபி ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச். And this is our food. ஸோ எங்களோட 4 hours ட்ராவல் வந்து முடிய போகுது. இன்னும் 1/2 an hour தான் இருக்குது லேண்ட் ஆகிறதுக்கு. அண்ட் கீழே இறங்கினோடனே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அனதர் டெஸ்ட்டு ஒன்று இருக்குது, கோவிட் டெஸ்ட்டு. ஸோ இங்கே இறங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது மேண்டேட்ரி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் சில்ட்ரனுக்கு வந்து தேவையில்லை, ஒன்லி அடல்ட்ஸ்க்கு தான். நம்ம என்ன தான் வந்து 72 hours வந்து நம்ம ஊரில் எடுத்திருந்தாலுமே இங்கே இறங்கினோடனே கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ இதோட ரிப்போர்ட்டும் வந்து 1 dayல 24 hours வந்துடும். அண்ட் அதுக்கு தான் வந்து எங்களை கைட் பண்ணி கரெக்டான வேலை வந்து கைட் பண்ணுறாங்க இங்கே. ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எங்களுக்கு வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்தாச்சு. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, இங்கே வந்து கேமராஸ் நாட் அலோட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இமிக்ரேஷன் பண்ணணும், தென் லக்கேஜ் எடுக்க வேண்டியது தான். எங்களோட லக்கேஜ்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ வி ஆர் ரெடி டு கோ ஹோம்.
அண்ட் என்னோட வந்து ஃபேவரட்டான வந்து ஏர்போர்ட் வந்து துபாய் ஏர்போர்ட் தான். பிகாஸ் இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் அட்ராக்ஷன் அண்ட் க்ளீன்லினஸ். இப்படி தரையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸே தெரியும். அண்டு அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து 3D அனிமேஷனில் வந்து ஓடின்ருக்கு. லைக் ரீசெண்டாக வந்து மார்ஸ்க்கு ப்ரோப் அமைச்சாங்க. ஸோ அந்த அனிமேஷன் தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. அண்ட் எக்ஸ்போ வரப்போகுது. ஸோ அதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் எங்கள் ரிலேட்டிவ் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் வி ஆர் கோயிங் ஹோம். எங்களோட வீட்டுக்கு போகிற வழியில் வந்து நிறைய எமிராத்தி வில்லாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூ குட் see some of the villas in the following clip. We almost reached our apartment. And இந்த ஆஷ் கலர் பில்டிங் தான் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட். அண்ட் we are waiting for the COVID test report. மோஸ்ட்லி வந்து நெகட்டிவாக வரும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். hope you all are fine and safe. இந்த சென்னை டு துபாய் vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.